வாட் இஸ் ஆக்ஸலரேஷன்? ஆக்ஸலரேஷன் அப்படின்னா வந்து என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு காரில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். நம்ம வந்து இப்போ அருப்புக்கோட்டை அந்த பிளேஸ்லேருந்து மதுரைக்கு வந்து நம்ம போகணும். நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? விஐ வந்து என்னவாக இருக்கும்? 0 மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து வந்து நம்ம வண்டி ஒரு 5 செகண்டில் 5 செகண்டில் வண்டி வந்து எவ்வளோ அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த வெலாசிட்டியும் வண்டி வந்து ஒரு 5 செகண்டில் போகிற வெலாசிட்டியும் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த போர்டெலாம் வச்சுருப்பாங்கள்ல, இந்த இடம் வந்து அபாயகரமானது அப்படின்னு. சடன் பிரேக்லாம் போடும்போது அப்போ வந்து அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து குறையும். இப்போ வண்டி வந்து ஒரு மணி நேரத்துக்கு 200 மீட்டர் பெர் செகண்டில் வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ ஒரு ஸ்பீடு பிரேக் போடும்போது அதோட இது வெலாசிட்டி வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். 10 மீட்டர் பெர் செகண்டுன்னு வச்சுக்கிருவோம். சேஞ்ச் ஆகுமா? அப்போ சேஞ்ச் ஆகுறதா வந்து என்னதுன்னா நம்ம வந்து ஆக்ஸலரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு வந்து நம்ம ட்ராவல் ஆகுறோன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து டேர்னிங் வந்து கண்டிப்பாக இருக்குமா? டேர்னிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரே மாதிரியே ரோடு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மூவ் ஆகுது. கண்டிப்பாக வந்து ஒரு டேர்னிங் வந்து இருக்கும். அப்போ என்னவாகுது? இதோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆக்ஸலரேஷன் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அது வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது? ஸ்பீடாக மூவ் ஆகுதா? இல்லைனா ஸ்லோவாக மூவ் ஆகுதா? அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுதா? அதெல்லாம் வச்சு நம்ம சொல்கிறதான் வந்து ஆக்ஸலரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட ஃபார்முலா என்னதுன்னா ஆக்ஸலரேஷன் = ∆v டிவைடட் பை ∆t v மைனஸ் u பை t. விங்கிறது என்ன தெரியும்? ஃபைனல் வெலாசிட்டி. யூங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இதோட யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு. டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? மீட்டருக்கு என்ன சொல்லுவோம்? எல்லுன்னு சொல்லுவோம். இதோட இதுக்கு வந்து டி, கேபிட்டல் டி பவர் -2 அப்படின்னு வந்து சொல்லுவோம்.